எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போவோம்னா பிளாக் ஃப்ரூட்ஸ். ரொம்ப நாள் ஆயிடுச்சு கேமுக்குள்ளே வந்தே, முக்கியமாக இந்த அக்கௌண்ட்டில் வந்தே. சரி, ஏன்டா இவ்வளோ நாளாக கேமுக்குள்ளே வரலன்னு கேட்டிங்கன்னா என் சோம்பேறித்தனம். புரியுது என்னை மன்னிச்சிக்கோங்க. என் சோம்பேறித்தனம் இருக்கே, வீடியோ எடுக்கிறதுக்கு கூட சோம்பேறித்தனப்படுது, ஏன் கேம் ஆடுறதுக்கு கூட சோம்பேறித்தனப்படுது கைஸ். என்னங்க சொல்ல. எவனோ வந்தான், சரி அவன் வந்தது இருக்கட்டும். நம்ம கடைசியாக போட்ட வீடியோவை மேக்மாவை எடுத்து அப்படியே முடிச்சிருப்போம். ஸோ இப்போ நம்ம இது காசு இருக்குது. ஓகே, இன்னொரு கால் பண்ணலாம். ஓகே, போய் பண்ணிவிடுவோம். நல்ல போட்டு வாங்குவோம். 150. ஐயோ டேய், யாருடா யார் இவன் தெரியல கைஸ். ஓகே, பாவம் பயப்பில்ல, நம்ம மேக்மா யூஸ் பண்ணுறோன்னு தெரியாமலே நம்மள அச்சிக்கிட்டு இருக்கிறான். பாவம் என் மனுஷன். இன்னும் இங்கே இருக்கான். ஒரு கேம் எழுதி வைத்தானா? நினச்சிக்கோடா தம்பி, நீ யாருன்னே தெரியல. என்ன ஐலாண்டு இது? ஸ்டார்டர் ஐலாண்டா? எது திருப்பு வண்டியா? இது ஒரு ஜங்கிள். என்னையா எதுக்கே 2 நிமிஷம் ஆயிடுச்சு. அங்கே பாருங்க, இப்போ 50 ஆயிடுச்சா. நான் எடிட்டிங் பண்ணேன்னா இப்போ 2 மினிட்ஸ் அந்த மாதிரி காமிக்கும். இது அது காமிக்குமா தெரியலையே, எனக்கு இது காமிக்காது தான் நினைக்கிறேன். சரி, அதான் விடுங்க, அது முக்கியமே இல்லை. ஜங்கலுக்கு சேர்ந்தாச்சு. மேலே ஏற கைப்புள்ள. ஓகே, மேலே ஏறியாச்சு. ஃபோன் பண்ணுறேன். ஜியோலஸே கொஞ்சமாச்சு நல்ல ஃப்ரூட்டாக அது மட்டும் போகிறோம். நம்மள காலை வகை இருக்கிறதுக்கு பண்ணுற இது அப்டேட்டுக்கு முன்னாடியே நல்லா அடிச்சு விடலை இந்த சாப்பு. இப்போ தான் மொக்கை ஆயிடுச்சு எனக்கு. இது மொக்கை அது என்ன லைட் ஃப்ரூட்டா? சரி, அங்கே எவனோ சண்டை போட்டுக்கிட்டு இருக்கான், அவன் பக்கமே நம்ம போக வேணாம். ஓகே, நம்ம இன்றைக்கி என்ன கோல்னா, இன்றைக்கான கோல் என்னென்னா டெசர்ட் ஐலாண்டை கன்கவர் பண்ணோம். இப்போ கரெக்டாக 60 லெவல் இருக்கா, அதை 90 லெவலுக்கு எடுத்துக்கிட்டு போனால் டெசர்ட் ஐலாண்டு கான்கவர் பண்ணியாச்சுன்னு அர்த்தம். நடுவில் எவனோ டிஸ்டர்ப் பண்ணாமல் இருந்தால் சரி. டிஸ்டர்ப் பண்ணால் என்ன, சர்வர் மாட்டிப்பேன், அவ்வளோதான். எனக்கு C1ல எல்லா ஐலாண்ட் அதை கூட தெரியும், அதனால நான் பார்த்துன்னு போயிட்டு இருக்கேன். அவன் நின்றுச்சு. போகுது. கொஞ்சம் வேகமாக தான் போயேன். இந்த போட்டுக்கிட்ட போய் வேகமாக போயேன்னு சொல்லப்போ இதுதான் இருக்கிறதுலே ஃபாஸ்டஸ்ட்டு போட் இப்போதைக்கு இதை விட ஃபாஸ்ட்டான போட்லாம் இருக்குது. இருந்தாலும் அதெல்லாம் ரோபக்ஸ் கொடுத்துருவாங்க, அதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லை. அதான் பாவீங்களா, அதுக்குள்ளே 3 மினிட்ஸ் 4 மினிட்ஸே இடம் போல். ஏன்டா இங்கே வரத்துக்குள்ளேயே 5 மினிட்ஸ் ஆயிடுச்சுன்னா அப்போ என்னடா? ஓகே, ஒரு வழியாக வந்தாச்சு. பெஸ்ட்டாக தம்பி. அப்படியா? ஓகே போகிறேன். இங்கே நம்ம ஸ்வாடி இதுக்கு மேலே யூஸ் பண்ண தேவையில்லை. அதுதான் ஹாக்கி வாங்கிட்டோமா? இன்னும் வாங்கலையா? சரி, அதை அப்படியே வாங்கிடுவோம் இந்த வீடியோ முடியும் போது. ஹாக்கின்னா என்னன்னு கேட்பீங்க. ஆகான்றது ஹாக்கி. அப்போ ஆகானா என்னன்னு கேட்டிங்கன்னா நான் மண்டியில் வச்சுப்பேன் ஆளை விட்டுதுக்கு. நான் இன்னைக்கு டக்குன்னு லெவலப் பண்ண போவேன் கைஸ். ஏன்னா அப்படியே முடிஞ்சால் கூட நெக்ஸ்ட் ஐலாண்ட் கூட முடிச்சிடல. நெக்ஸ்ட் ஐலாண்ட் இதே மாதிரி 30 லெவல் தான் இருக்கும். 90
எது அது 30 லெவல் தான் 30 லெவல் அதுதான் டைப் இல்லை அடி 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 வாங்கடா கும்பலா அடுக்குள்ள quest முடிஞ்சிச்சு அவ்வளோதேன் வெல் 1 மினிட் போகுது quest-ஆ அது போகவே ஒரு லெவலப்பு அப்படி பார்த்தா நம்ம நிறைய quest முடியணுமோ சரி ஓகே டைம் லேப்ஸ் இல்லை டைம் லேப்ஸ் வேணாம் இன் 3 2 1 நான் வீடியோவை ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணுவேன் கோ ஓகே இப்போ நம்ம 65 லெவலுக்கு வந்தாச்சு இப்போது ரிக்வெஸ்ட்டை வாங்கிட்டு வீடியோவை ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணுறேன் 3 2 1 கோ ஓகே 68 லெவல் வந்தாச்சு இங்கே திருப்பி க்வெஸ்ட் போடுவேன் க்வெஸ்ட்னு சொல்ல ஐயோ அது ஸ்டாட்ஸ் போடுவேன் நிறையா அது ஐட்டம் காமிச்சிக்கிட்டு விடு ஓ இதுதான் காமிச்சிக்கிட்டு விடா இப்போ ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் போடுறதா சரி போடுவாயா அவன் கண்டுக்கு போகலாம் சிக்ஸ்டி 68 லெவல் வந்தாச்சு இன்னும் 7 லெவல்ஸ் தான் இருக்குது அதை ஈஸியாக அடிச்சிடலாம் அதுக்கப்புறமா 90 லெவல் போயிடலாம் என்னன்னா ஐசைலேருந்தே இல்லையே பண்ணலாமா இல்லை வேணால் அதுக்கு நெக்ஸ்ட் பார்ட்டே போகுவோம் ஒரு பார்ட் பார்த்தா பிரிச்சா தான் நல்லா இருக்குமே ஓ நான் இன்னும் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் போடலையா சரி போட்டுவேன் ஓகே 69 ஒன்றுனாவே ஏறுது 2 ஏறுது ஓ இதுவாக இல்லாமல் திருப்பி லெவலில் ஓகேங்க நம்மளுக்கு ஒரு வழியாக 71 லெவல் வந்தாச்சு இன்னும் நம்மளுக்கு எத்தனை லெவல் 4 லெவல்ஸ் எவ்வளோது ஐயோ ஸ்மோக் யூஸரு நம்ம பக்கம் வரக்கூடாது வந்துட்டானே உன்னை நான் ஃபஸ்ட்டு பார்த்தனே அவனே தான் கைஸ் நான் அடிக்கலாம் அடிக்கவா நீ கிட்ட வா எஸ்கேப் ஆயிட்டப்பாங்களேன் இவனால் ஒரு மூவ் வேஸ்ட்டாக போயிடுச்சு சரி கொசு அடிப்போம் மேக்மா கிளாப் கொசு வச்சாச்சு வரும் இதுக்கு மேலே கொசுலாம் குயிக் டக்கல் பூங்கி அதுக்குள்ளே 15 மினிட்ஸ் ஆக போகுதா இல்லை 15 மினிட்ஸ் ஆயிடுச்சே சரி ஓகே திருப்பி ஃபாஸ்ட் ஃபார்வர்டு எனக்கு கண்டுக்காதீங்க எஸ்
ஒரு வழியாக நம்ம 75 ஆச்சாச்சு. எனக்கு ரியல் டைமில் 18 மினிட்ஸ் ஆயிடுச்சு. ஆனால் உங்களுக்கு ஒரு 10 மினிட்ஸ் ஆகிருக்கும்னு நம்புகிறேன். அந்த நம்பிக்கையோடு இப்போ நான் டெசர்ட் ஆஃபீஸர்ஸ்க்கு போகிறேன். எனக்கு என்ன சவுண்ட் பண்ண மாதிரி போச்சு. ஒன்றும் இல்லையா? இவங்களை அடிக்கிறதுலாம் சாப்பிட்டதான். ஃபஸ்ட் அடிக்க போகிற மட்டும் 4 பேரையுமே சுற்றி கீழே எழுத்துக்கிட்டு வந்துடணும். 2வது அடிக்கும் போது வெறும் 2 பேர் அச்சா போதும். வாங்கடா. இவங்கக்கிட்ட ஹாக்கி இல்லை. ஸோ நம்ம இப்படி மேக்மா ஃப்ளோரை மட்டுமே யூஸ் பண்ணி டெவலப் பண்ணலாம். போவே அடிக்காத மாதிரி இருக்கும். ஈஸியாக டெவலப் ஆகும். என்னை பொறுத்த அளவுக்கு மேக்மா செம்ம கிரேட்டிங் ஃப்ளூட்டுக்கு. சீக்கிரம் ஸ்பான் ஆகுதா? என்ன 2 பேர் ஸ்பான் ஆகுதா? ஸ்பான் ஆகுதா? ஓகே, ஸ்பான் ஆகிட்டாங்க. கீழே 2 பேரை மாற்ற வச்சுடுவோம். அதுதான் தெரியாமல் விட்டுட்டேன். பாருங்க எப்படி அடிக்காதுன்னு. ஒரு அடியாக விழுந்தாரு. எல்லாரும் சூனாப்பா நான் இட முடியுமா? மேக்மா ஃப்ளோ வந்துச்சு. திருப்பி அடிக்க ஆரம்பிச்சேன். ஓகே, ஒரு குவெஸ்ட்டு கம்ப்ளீட்டட். என்ன, எனக்கு ரியல் டைமில் 20 மினிட்ஸ் ஆயிடுச்சு. எடிட்டிங் பண்ணதுக்கப்புறமா எத்தனை நிமிஷம் ஆகும்னு வேறு தெரியலையே. இல்லை எவ்வளோ நெட்டு வேறு இழுக்க போகுதுன்னோ தெரியலையே. ஐயோ, எங்கள் ஸ்டாட்ஸே லெவலை விட தாண்டி போயிடுச்சுங்க. பிளாக் ஃபுட் ஸ்டாட்ஸே. ஸ்டாட்ஸில் பிளாக் ஃபுட்ஸுக்கு இருக்கிறதே லெவல் அப்போ தாண்டி போயிடுச்சுன்னு சொல்ல வந்தேன். சரி, ஓகே. டோக்கன் இல்லைண்டா. ஓகே, இப்போ ஒன்றும் இல்லை. ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ண போகிறேன், அவ்வளோதான். பண்ணட்டா? டைம் என்ன? 3 மணி. சரி, ஓகே, பண்ணட்டா? நாங்கள் போனால் அப்படியே தரையில் பல்லி மாதிரி தான் போகுவோம். ஏறிதான் இறங்கிட்டான். ஏற முடியாதான். சரி, போ. கால் வைக்கிற இடமெல்லாம் நெருப்பாக வருது. அது லாவாக வருது. ஓகே, ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் டைம் இது. யாருடா பவுண்டியில் இருக்கா? சிக்குமா பாய் ஃபஹாம். எவ்வளோ உனக்கு ரிவார்டு? 48 டாலரா? சீப்போ, இவ்வளோ மோக்கியா நீ? நான் என்ன லெவல்கிறத பார்த்துலாம் இதில் காமிக்காது. அப்படியே கிளிக் பண்ணால் அவன் நம்ம லெவல் ரேஞ்சில் இருந்தால் தான் நம்மளுக்கு பெஸ்ட்டு காமிக்கும். சொன்ன பாருங்க, லெவல் கம்மி, அதான் அந்த இதுவும் கம்மி. இருந்தாலும் நம்ம பேக்கேஜ் சைடில் வந்தால் மட்டும் நம்மளுக்கு வாண்டட் போஸ்டரே இருக்காது. நானே செகண்ட் சிக்கு போனதுக்கப்புறமா தான் எனக்கு வாண்டட் போஸ்டர் இருந்துகிட்டே பார்த்தேன். அதுக்கு முன்னாடிலாம் நான் பார்த்த ஒரே ஒரு போஸ்டரை நான் ஒரு போஸ்ட்டு போட்டுருப்பேன் யூடியூப் கம்யூனிட்டியில். இல்லை, அப்போது நான் பார்த்தேன். இதுதான் நான் ஃபஸ்ட்டு சீனில் பார்த்த ஒரே ஒரு வாண்டட் போஸ்டர் எனக்கு. அதை தவிர நான் எந்த வாண்டட் போஸ்டையுமே பார்க்கல ஃபஸ்ட்டு சீனில். எந்த கோஸ்டையுமே. நியூ ஸ்கில் அல்லாதான். ஓ, மேக்மா எரப்ஷனா? இது அவைக்கு நானா நல்லாயிருக்கும்.
ஃபஸ்ட்டு மூவியே நல்லா காமிக்கணும்னா சரி எதுக்கோ போட்டு பார்ப்போம். இப்போ எங்கடா போச்சு உன் டைம் டைம் சி என்னது அது ஃபாஸ்ட் ஃபார்வர்டுன்னு கேட்டிங்கன்னா சும்மா எல்லா கொஸ்டியுமே ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணின்னு உங்களுக்கே கடுப்பை போயிடும் கைஸ். உங்களுக்கே தெரியாதா அப்படின்னு இந்த வளவள கொலக்கொலை பேசலாம். மேகமா எரப்ஷன் நான் எங்கேயோ ரிலீஸ் பண்ணலன்னு பார்த்தா எங்கேயோ ரிலீஸ் ஆச்சு. மேகமா கிளாப் லேட்டாக சொல்லியிருக்கேனே. ஓகே மேகமா ஃப்ளோ லாஸ்ட் அடி மேகமா எரப்ஷனில் தான் இருக்கேன். ஐயோ ஜஸ்ட்டு மிஸ்ஸு அதான் ஃபர்ஸ்ட் கம்ப்ளீட்டடு. இங்கே 4 டைமே சேர்த்து வச்சாச்சா நான் லூஸ் மாதிரி ரைட்டு உதுக நான் மென்டல் அடிக்கடி நேரடி இஷ்டம். ஓகே இன்னும் 10 லெவல் தான். இப்போ போடுறதா ஃபாஸ்ட் ஃபார்வேர்டு கரெக்டாக சொல்லிட்டேன். ஓகே இப்போ போடுறதா ஃபாஸ்ட் ஃபார்வேர்டு. ஓகேங்க இப்போ நம்ம லெவல் 83. ஏன்டா 2 லெவல் பண்ணுறதுக்கு எவ்வளோ சீன் போடுறேன்னு கேட்கலாம். யாரும் அங்கே இருக்கிறாங்க யாராவது டாக்டர் நீ கோடு காது ஜோவா எங்க இவன் தாங்க அந்த ஸ்மோக் ஃபுட் யூஸரு நீ தானே அது சி இது இல்லை நான் ரொம்ப பொண்ணு மாதிரி இடிச்சு இவனா இல்லை இவன் இல்லை. சரி ஓகே எனக்கு தெரிஞ்சு இந்த சகோல நினைப்பிருக்காங்க மங்கி சட்டா அதான் வளருங்க. அப்போ ஏதோ செகண்ட் சீட்லேயே இருக்கலாம். சரி என்னோட சாட்டில் நம்மளுக்கு இருக்கு ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் போடுறா. ஐயோ பயங்கரமாக டைம் ஆகுது ரியல் டைமில். சீக்கிரமாக வீடியோவை முடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறேன். முடிக்க முடியுமான்னு தெரியலையே. ஐயோ இதுக்கு மேலாம் இல்லை ஃபாஸ்ட் ஃபார்வர்ட். எங்கே எனக்கு ஒரு வியர்டான ஐடியா தோணி இருக்குது. நான் எனக்கு ஃபாஸ்ட் ஃபார்வர்டே பண்ணிட்டு போன வீடியோலாம் பண்ண மாதிரி கொஞ்சோண்டு மட்டும் பாஸ் பண்ணி போகிறது எல்லாமே போட்டுக்கா இருந்தாலும் ரொம்ப டைம் ஆகுது. அதனால உங்களுக்கு டைம் ஆகாது. இங்கே ரியல் டைமில் ரெக்கார்டிங்கில் அவ்வளோ டைம் ஆகுது. அந்த ரெக்கார்டிங் கூட உங்களுக்கு காமிக்காது. ஸோ பாஸ் எங்கே இப்போ நான் டெஸ்ட்டு வாங்கிட்டு வந்தேங்க பாஸ் பண்ணுறதுன்னு சொல்லிவிட்டு அதுக்குள்ளே இங்கே ஒருத்தனை பாருங்க. எனக்குன்னே வருவீங்களாடா ஏன்டா என் சலசத்துக்கே வருவீங்க. நம்மளுக்கு ஆணை கட்சிக்குது கைஸ். ஒருத்தனை கடுப்பாகி போட்டதுக்கு நம்மளுக்கு ஆதகா சி ஆனகா. சரி ஓகே பாஸ் பண்ணுங்க. இதுக்கு மேலாம் முடியாது வீடியோவை. என்ன ஒரு காலி பார்த்ததா ஆளை காணும். சரி அவன் அதான வீடியோ பாஸ் அவ்வளோதானே இல்லை இப்போதைக்கே வீடியோ பாஸ். எங்கே இவ்வளோ நேரமாக நான் அங்கே பண்ணின்னு இருந்தேனே அந்த டெசர்ட் ஆஃபீஸர்ஸை அங்கே ஒரு ஸ்மோக் யூஸர் இருக்கான் பாரு. அவன் வந்து இங்கே என்ன போட்டு டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருந்தானா ஒரு அடிச்சு அவனை கில் பண்ணிட்டேன்றதை கூட காமிச்சிட்டேன். ஆனால் திருப்பி வந்தேன் அது சீட்டு இருந்தானா அவன்கிட்ட நான் டீல் பேசுகிறேன்னு பேசினப்பாங்க. அவன் ரியாக்ட் பண்ணானோ இல்லையோ கமெண்ட்டில் பேசிக்கிட்டு இருந்தாங்க. எல்லாம் ரியாக்ட் பண்ணாங்க. இதோ என்னென்னமோ சொல்லிக்கிட்டு இருக்காங்க. வெல்கம் ஆஃப் பண்ணிக்கிறேன். இப்போ என்ன பிரச்சனை சரி திருப்பி வீடியோ பாஸு போங்கட. அண்ட் ஸோ ஃபைனலி இப்போ நான் அதுக்கு அது இல்லை 90 லெவல் வந்துடும். ஓ 89 நினச்சேன். சரி ஓகே இப்போது இன்னும் ஒரு லெவல் தானே பண்ணிடலாம் வீட்டுக்கு.
இப்போ டைலாக் இருக்குங்க, அடி இல்லை. நம்ம அவனை இந்த ஐலாண்டையே நான் கான்ட்ரோல் பண்ணிருந்தா மேகைன்ஸ் கத்தலை இது நேவி எஸ்பர்டஸையே சண்டை போடுறியதா? எஸ் ஃபைனலி ஒரு வழியா டெசர்ட் ஐலாண்டை கான்ட்ரோல் பண்ணியாச்சு. இப்போ நம்ம போக வேண்டிய ஐலாண்ட் ஐஸ் ஐலாண்ட் ஃப்ரோசன் வில்லேஜ். அங்கே கண்டினியூ பண்ணிட்டா கண்டினியூ பண்ணுறேன்னு சொல்லிட்டு வீடியோ ஆஃப். ஓகே, ஃப்ரோசன் வில்லேஜுக்கு வந்தாச்சு. அப்படியே 2 பேர் ஆன்னு பார்க்குறாங்க. நம்மளும் ஆன்னு 1.5 எடுத்துக்கலாமா? எங்கே இருக்குது மெகைன்ஸ் சாட்டா? ஐயோ வேணாம், விட்டுது. இதுதான் ஃப்ரோசன் ஐலாண்டு. நாட்டை சாப்பிட்டு ஓகே, இப்போ வந்ததுக்கு நம்ம ஒரு விஷயத்தை பண்ணிடலாமா? அது முன்னாடி செஸ்ட்டை கலெக்ட் பண்ணுவோம். இதுதான் அதாவது விஷயம்னு கேட்டிங்கன்னா இது இல்லை மேலே ஏறுதா? இங்கே தான். என்னடா இங்கே இருக்கணும் ஒருத்தனை காணும். சரி, அவனை இருக்க முக்கியமான இங்கே இருக்கான். இவன் யாருன்னு கேட்டிங்கன்னா டார்க் கிங் வெயில். நான் அனிமீனியம் சொன்னேன் கண்டிக்காதிக்கு. ஓகே, இப்போது ஆகா 25,000. அடா பாவீங்களா, காசை சேர்த்து வச்சு கரெக்டாக இது நினச்சா இன்னும் 5,000 வேணுமா? சரி விடுங்க, அதெல்லாம் எதுக்கு? ஸ்லோமோஷன்ல நட. இப்போ நம்மளுக்கு தேவையானது கட்சிச்சு ஹாக்கி. இந்த ஹாக்கி நம்மளுக்கு பயங்கரமாக யூஸ் ஆகும். ஏன்னு தெரியுமா? ஓகே, சிம்பிளாகவே சொல்கிறேன். இப்போ நான் மேக்மா ஃப்ரூட்டு கரெக்டாக. இப்போ என்ன மாதிரியே ஒரு மேக்மா ஃப்ரூட்டு என்னை அடிக்கிறான். அவனை நான் திருப்பி அடிக்கணும்னா நார்மலாக அடிச்சேன்னா என்னால் அடிக்க முடியாது. இது இந்த ஹாக்கி ஆன் பண்ணி அடிச்சேன்னா அடிக்க முடியும் என்னால். இதுதான் இந்த ஹாக்கியோட பவர். லோகியா இது இது என்னது? சரி, நம்ம பாவீங்களா, ரியல் டைமில் ரொம்ப டைம் போயிடுச்சுடா. உங்களுக்கு எடுத்தீங்களா அவ்வளோ டைம்லாம் வராது. சரி, இந்த ஸ்லோமோவில் ஒரு வாக்க போட்டுக்கிட்டே போடுவோம். பாங் 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 பாங். சூப்பர் இதில். சரி, பாய் கைஸ், நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும்